மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரகத்தால் சூரிய பகவானாலும் 9ல் இருக்கும் சூரிய பகவானாலும் அதாவது சனி சுக்கிரன் இவருடைய இணைவாலும் உங்களுக்கு அமோகமான வெற்றி பாதையை அமைத்து கொடுக்க போகிறார்கள். வீடு கட்ட நினைக்கிறீங்க இந்த மாதம், இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு ஒரு பூஜை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, புது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் வீடு கட்டியிருப்பவர்களும் இந்த மாதத்தில் வேலை முடிஞ்சு கிரக பிரவேசம் பண்ணத்துக்கு சுபகிரச்சி நடத்துக்கு அமைப்பு அதிகமாக இருக்கிறது. வீடு கொடுத்தனும் போகலாம். நீங்கள் மனைவி மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, இதனால எங்களோட சண்டை வருது, இதுக்குள்ளே எங்கள் பிரிஞ்சே போயிடலாமா அப்படின்ற வருத்தத்தில் இருக்கும். அம்மா வீட்டுக்கு ஓடி போடலாமா அப்படி வருத்தத்தில் இருக்கும் பெண்கள்லாம் கூட கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க. இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைலாம் தீரப்போகிறது. எல்லோரும் அவனுடைய தவறை உணர்ந்து வெளிநாடு போக வேண்டும் கம்பெனிகளை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாடு நீங்கள் போவீங்க. அதேபோல் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். குரு வாழ்க, குருவே துணை. இக்காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் என் இதயத்தில் இருக்கும் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நான் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன்கள். இந்த மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் வருகிறது. பண்டிகை, பொங்கல் திருநாள் பண்டிகை வருகிறது. பொங்கல், தைப்பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல் என வரிசையாக பண்டிகை வருவதால் அனைவரும் உற்சாகமாக வீட்டில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று வீட்டில் மகிழ்ச்சி பொங்க அனைவரும் பொங்கல் கொண்டாட வேண்டும். அதேபோல் புத்தாண்டு உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 7ல் சூரியபகவான் அமைப்பதும் 10ல் சனி சுக்கிரன் அமைந்திருப்பதும் இது ரெண்டுமே உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறது. எப்படி? மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரகத்தால் சூரிய பகவானாலும் 9ல் இருக்கும் சூரிய பகவானாலும் அதாவது சனி சுக்கிரன் இவருடைய இணைவாலும் உங்களுக்கு அமோகமான வெற்றி பாதையை அமைத்து கொடுக்க போகிறார்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்க போகிறது. எப்படி? உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக முன்பு இருந்ததை விட இந்த மாதம் ஜனவரி ரொம்ப உற்சாகமாக மனத்தெம்போடு புது பொலிவோடு நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க போகிறீர்கள். உங்களுக்கு உடைய குடும்பத்தில் 2ல் இந்த மாதம் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. எப்படி? குடும்பத்தில் பெரிய அளவு பாதிப்பு தராது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மனத்தில் கொஞ்சம் சோர்வு உண்டாகிறதுனால அந்த சோர்வெல்லாம் விலகப் போகிறது. எப்படி? ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து நீங்கள் உற்சாகமாக இருக்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகப் போகிறது. அதேபோல் உங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டினர் இருந்த பகைகள்லாம் மாறப்போகிறது. ஒற்றுமையாக பேசுவார்கள். இந்த பொங்கல் திருநாளில் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருமே விலகியிருந்த உற்றார் உறவினர்கள் ஒன்று கூட போகிறார்கள். குடும்ப பெண்களுக்கு இந்த மாதத்தில் சுப செலவுகள், குடும்பத்தில் நிறைய வேலைகள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் இருக்கும். அதெல்லாம் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீர்கள். உங்கள் தாழ்வழி உறவு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய சொத்து, பணம், நகை இது இருந்தாலும் இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சேரப்போகிறது. உங்களுடைய நட்பு வட்டாரம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆதாயமான இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு குடும்ப பெண்களுக்கும், அதாவது குடும்பத்தில் மாமனார், மாமியார், நாத்தனார், ஸோ அவங்களுடைய உறவு சிறப்பாக இல்லாமல் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அமோகமான உறவு இருக்க போகிறது. ரொம்ப தெளிவாக சுயவோடு எல்லா முடிவும் எடுக்கப் போகிறீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுற விதமாக நீங்கள் நடந்து கொள்ளப் போகிறீர்கள். சிறு சேமிப்பு, முக்கியமாக உங்களுக்கு கையிருப்பு, பேங்க் பேலன்ஸ் உயரப் போகிறது இந்த மாதத்தில். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொங்கலோ என்று பொங்குவது போல் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது. உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி ரொம்ப உற்சாகமான வேலைகள் ஆரம்பிக்கப் போகிறீர்கள். மிதுன ராசி நேயர்கள்
போன மாதம் இருந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி, ஒரு புதிய பாதையை நோக்கி நீங்கள் இந்த மாதத்தில் தொடங்கப் போகிறீர்கள், செல்லப் போகிறீர்கள். இடம் வாங்குறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு இடம் வாங்கலாம். கண்டிப்பாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதம், இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு ஒரு பூஜை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, புதிய வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் வீடு கட்டி இருப்பவர்களும் இந்த மாதத்தில் வேலை முடிஞ்சு கிரக பிரவேசம் பண்ணத்துக்கு சுபகரிச்சி நடத்துக்கு அமைப்பு அதிகமாக இருக்கிறது. வீடு கொடுத்தனும் போகலாம். நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள், அதாவது புது ஒரு இடம் வாங்க முடியலன்னு இயங்கிக் கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதத்தில் இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு நன்றாக இருக்கிறது. அதேபோல் வாடகை வீடு மாற்றணும், வேறு வீடு போகலாமா என்ற யோசனையில் இருப்பவர்கள் கூட இந்த மாதத்தில் நீங்கள் இடம் மாற்றி ஒரு சிறப்பான அமைப்பை நீங்கள் பெறத்துக்கு அமைப்பு நல்லா இருக்குது. சொத்து, பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் விலகப் போகிறது. வம்பு வழக்கு, சொத்தில் கேஸு, கோர்ட்டு இது மாதிரி இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு விலகி சிறப்பாக இருக்கப் போகிறது. இதுவரையில் இருந்த மனசாபங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த மனசாபங்கள், பங்காளி உறவுகள் பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே, எப்படியே 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே கிடக்குது, அப்படி அந்த ஃபீலிங்கில் இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு முடிவு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாகப்பிரிவினை பண்ணத்துக்கெல்லாம் வழி இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு முடிவு வரப்போகுது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்து தீரத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு இந்த ஜனவரி மாதம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் உடைய திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள் 4 வருஷம் 5 வருஷமாக என் பொண்ணுக்கு வரம் பார்த்துருக்குறேன், வரத்தெல்லாம் வந்து போயினே இருக்குது, எதே அமைய மாட்டேன்னு ஏங்கிட்டு இருக்கிற இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு அருமையான மாப்பிள்ளை, அரசாங்க மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்து கிடைப்பாடி இந்த சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கப் போகிறது. நீங்கள் பார்க்காத உங்கள் பொண்ணுக்கு அதே மாதிரி நீங்கள் பொண்ணு உங்கள் பேச்சு சொல்கிற பேர் கேட்டு நீங்கள் சொல்கிறதுல திருமணம் செய்து கொள்ளும் அமைப்பு நன்றாக இருக்கிறது. உங்கள் பொண்ணு யாராவது விரும்பினா கூட அதிலிருந்து விடுபட்டு உங்கள் பேச்சு கேட்டு வரும். ஒரு சில இடத்துல ஒரு சில வீட்டில் உங்கள் பொண்ணு யார் காதலிக்குதோ அவங்களே கூட உங்கள் விருப்பப்படி சேர்த்து வைக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சுபகாரியம் இந்த மாதத்தில் வீட்டில் நடக்கப் போகிறது. அதே மாதிரி பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வரணும் அமையும், சுபகாரியம் நடக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட அந்த திருமண தடைகளை விலகி கண்டிப்பாக கைகூடும். மறு திருமணத்துக்காக காத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு கணவர் வந்து அமைய மாட்டாரா, மனைவி அமைய மாட்டாரா, முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிட்டது, 2வது திருமணமாக நல்லபடியாக அமையுமா அந்த ஏக்கத்தில் ஒரு வருத்தத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக அமையும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்குள்ள ஸ்டெப் எடுக்கலாம். கவலைப்படாமல் அதை பழையதை மறந்து ஒரு கனவு போல் மறந்து விட்டு அடுத்த வாழ்க்கையே நல்ல இடத்துல அமையும் உங்களுக்கு. அது முயற்சி எடுங்கள். நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புதிய லாபம் கண்டிப்பாக அந்த மாதம் உருவாகும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறப்பாக இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவியில் ஒன்று சேரத்துக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மனசு விட்டு பேசினாலே போதும். உங்களுக்குள்ளே இந்த ஈகோ தான் கணவன் மனைவியோட ஈகோவும். அதே போல் மனைவி வந்து என் புருஷன் என் வீட்டு பேச்சுக்கார கேட்கல, அம்மா பேச்சு கேட்டுன்னு ஆடுறாங்க, அவங்க தங்கச்சி பேச்சு கேட்டுன்னு ஆடுறாங்க, மனைவி மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, இதனாலே எங்களோட சண்டை வருது, இதுக்குள்ளே எங்கே பிரிஞ்சே போயிடலாமா அப்படின்ற வருத்தத்தில் இருக்கும். அம்மா வீட்டுக்கு ஓடி போடலாமா அப்படி வருத்தத்தில் இருக்கும் பெண்கள்லாம் கூட கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க. இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைலாம் தீரப் போகிறது. எல்லோரும் வந்து அவங்களுடைய தவறை உணர்ந்து திருந்துவார்கள். நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். அதனால் இந்த மாத குடும்ப பெண்களும் சரி, கணவன் மனைவி பெண்கள் ஒரு சீரும் சிறப்பாக இந்த தை மாதம் அமைய போகிறது. வேலை தேடிக்கொண்டு இருக்கும், அரசு வேலைக்காக தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்கள், அதுக்காக படித்து கொண்டு இருக்கும் கோச்சிங் சென்டரில் படித்து கொண்டு இருக்கும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த மாதிரி நன்றாக படித்து பரீட்சை எழுதுவீர்கள். அந்த 1/2 மார்க் 1 மார்க் கோட்டை விட்டிங்களா, அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக பரீட்சை எழுதும்போது நல்லா படித்து எழுதுவீங்க, அதிக மதிப்பெண் கிடைக்கும், பாஸ் ஆவீங்க. இந்த ஊரே பாராட்டுற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலைக்கு போக போகிறீங்க. இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு, அந்த பையன் வேலைக்கு போயிட்டானான்னு ஊரே பாராட்டுற அளவுக்கு, உங்கள் எதிரிகளே உங்களை பாராட்டுற அளவுக்கு, உங்கள் எதிரிகளே வாய் மேல் மூக்கு மேலே வேலை வச்சு பார்க்குற அளவுக்கு நீங்கள் அரசு வேலையில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அதே போல் அரசு வேலையில் இருப்பவர்கள் சீரும் சிறப்பாக இந்த முறை பணி சுமை குறைந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு வேலையில் நல்ல பேர் கிடைக்கும். மேலே அதிகாரிகிட்டையும் சரி, உங்களுக்கு கீழே பணி செய்கிறவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்து உங்களுக்கு பதிவு உயரும். உங்களுடைய இடம் மாற்றம் கேட்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுடைய உயர் பதவி
இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அது தடையில்லாத இந்த மாதம் வந்து சேரும். இந்த மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகும் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக வர வேண்டிய பணத்தை சிக்கனமாக நல்ல வழியில் முதலீடு போட்டு அதை காப்பாற்றி வைத்து கொள்ளுங்கள். வீணாக செலவழித்து விட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வருதுன்னு நினச்சாலே சொந்தக்காரெலாம் வந்து சுற்றி நிற்குன்னு உட்காந்துக்குவாங்க. ஏதோ குறைஞ்ச அளவு உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கின்னு போயிடலான்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து குடும்ப அரசு வேலையிலிருந்து ரிட்டையர் ஆபவர்கள் அந்த பணத்தை எந்த அளவு பாதுகாப்பு பண்ண வேண்டும், அந்த அளவு பாதுகாப்பு பண்ணி வைத்துக்கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி வெளிநாடு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்கள், ஐடி ஊழியர்கள், வெளிநாடு போக வேண்டும் கம்பெனி மூலம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாடு நீங்கள் போவீங்க. அதே போல் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டுக்கிறேங்க, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ், பார்ட்னர் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஏஜென்ட்டுகள், கமிஷன் அடிப்படையில் செய்யும் தொழில்கள் எல்லாமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களை இந்த ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை உயர்த்தி விடப் போகிறது. இந்த ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டில் இந்த முதலில் வரும் இந்த ஜனவரி மாதம் உங்களை முதல் லெவலுக்கு கொண்டு போகப் போகிறது. உங்களை ஒரு ஹை லெவலில் உட்கார வைத்து பார்க்க போகிறது உங்கள் ஜனவரி மாதம். அதனால் வந்து நீங்கள் சீரும் சிறப்பாக தான் இருக்க போகிறீங்க. அந்த மாதத்தில் உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு இருந்த எதிரிகள்லாம் கூட அடங்கி போயிடுவாங்க. தொழிலில் இருந்த பொறாமை பொச்சிருப்பு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு போட்டியாக அப்படின்னா ஒருத்தர் எதிரிலே வந்து ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. நீங்களாம் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு தான் வெற்றியை தவிர அவங்களுக்கு வந்து வெற்றி கிடையாது. அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையில் ஒரு குறிக்கோளோடு நீங்கள் ஒரு எய்மோடு தொடர்ந்து முன்னேற உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அனைத்திற்கும் சிறப்பாக அமையும். அதனால் உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.